And once again வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ்க்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். A Studios and Avish Productions, Madhav Media Entertainment, Third Eye Entertainment and SP Cinemas. Thank you so much for making this project. இது கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு biggest pillar of support இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. ஸோ நான் மட்டும் இந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. என் கூட வந்துட்டு இந்த படத்தை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு வந்து படத்துக்குள்ளே நடந்ததும் தெரியும், படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜானகி அப்படின்ற கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் மிஸ்ஸஸ் ஜானகி. என்னங்க மிஸ்ஸஸ் ஜானகினா மிஸ்டர் வராப்ல? இல்லைங்க, இந்த படத்துக்கு அந்த துப்பட்டாலாம் போட்டு நிறைய பேர் அழகாக இருக்காங்க, பிரியா மேம்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு காம்படிஷனாக போயிட வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, வணக்கம் மக்களே, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யாரை வெல்கம் பண்ண போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட் இவங்க வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ ப்ரொடியூசர்ஸை தான் நம்ம வந்து வெல்கம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து A Studios and Havish Productionsலேருந்து கொன்னேரு சத்யநாராயண் சார் அண்ட் ரமேஸ்வரா சார் வர முடியல. பட் they've been a huge pillar to the project. So thank you so much. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம யார் வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, SP சினிமாஸ்லேருந்து சங்கர் சார் அண்ட் கிஷோர் சார் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மாதவ் மீடியா என்டர்டெயின்மெண்ட்லேருந்து பாலாஜி கப்பா சார் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறோம். வெல்கம் சார். அடுத்ததாக தேர்ட் ஐ என்டர்டெயின்மெண்ட் அடுத்ததான் நம்ம யாரை கூட போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு படத்தோட பூஜை அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெரி கிளாசி நெக்ஸ்ட் டோ கேர்ள். எப்பவுமே வந்துட்டு யூ ஆல்வேஸ் மேட் யுவர் ஒர்க் வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததா எனக்கு கண்டிப்பாக நான் இது வந்து உங்ககிட்ட கடன் வாங்கி நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு. ஏன் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், அப்படிலாம் வராதிங்க சார். எல்லா பெண்கள் மனசுலையும் இந்த மாதிரி ஒரு ஹீரோ தான்ப்பா அப்படின்ற ஒரு கிரியேஷனை கொடுத்துருக்கிறது வந்து ஹரிஷ் கல்யாண் சார். அண்ட் ஆண்கள் மனசுலையும் இந்த மாதிரி ஒரு பையனா இருக்கணும்ப்பா அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கீங்க. அண்ட் உங்களோட படங்கள் எல்லாமே வந்துட்டு வாழ்க்கை தத்துவங்களா இருக்கு. எப்படி லவ் பண்ணணும், எப்படி பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் வாழணும், எப்படி வந்துட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்க ஒரு தத்துவ படங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மைக் இருந்தா அவ்வளவுதான் அப்படின்றீங்களா? அதனால தான் உங்ககிட்ட நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஹீரோ சாருக்கு டக்குன்னு ஒரு மைக் கொடுத்துருங்க. தயவு செஞ்சு அவர்கிட்ட கொடுக்காதீங்க ப்ளீஸ். சேஃப்டிக்கு வச்சுக்கிறீங்களா? வெல்கம் பண்ணியாச்சு. ஸோ நீங்க வந்து போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சார் வந்து நான் கீழே இருந்தே பார்த்து என்ஜாய் பண்றேன் டீம் அப்படின்றாரு. கண்டிப்பா இப்போ போகணுமா? இல்ல நீங்க தாங்க நடிச்சிருக்கீங்க, நீங்க போங்க தயவுசெய்து. Thank you so much. மக்கள் சார்பா நாங்க ரெண்டு பேரும் கேட்க போறோம். இவர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரா எனக்கு தெரியல. ஜஸ்ட் இப்ப சொன்னாரு நான் நடிச்சிருக்கேங்க. எங்க ட்ரெய்லர்லாம் பாத்தீங்களேங்க, ஒரு டயலாக்லாம் சொல்லுவாங்க. ஒரு டயலாக் சொல்லிருக்கீங்களா? ஓ சாரிங்க, நான் ஹரிஷியை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு தெரியல. பட் நான் ஒரு ஃபேன் சொல்லிட்டு அதுக்காக இப்படி எல்லாம் பேசாதீங்க.
தேங்க்ஸ். நம்ம 2 பேருமே அந்த மாதிரி பேசணும்னா பிரியா அபிஷேக் நடிக்கல, வாழ்ந்திருக்காரு இந்த படத்துல. ஐயோ இந்த மாதிரி தான் இருப்பீங்க போலயே க்ரூவாவே. ஆக்சுவலாக போய் சேர்ல உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த டயலாக் அப்புறம் நின்று ப்ளீஸ் இவ்வளவு நேரம் நின்னே நீங்க எதுவும் பேசல. நீங்க வந்து உட்கார்ந்துடலாம்னு எனக்கு தோணுது. சரி ஓகே. இல்லைங்க, அவருக்கு தான் வந்துட்டு டீம்ல நடந்த எல்லா விஷயமும் தெரியும், சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரியும், சொல்ல போறேன் அப்படின்னு இருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் தான் வந்துட்டு ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பில்லரா நான் வந்து இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு படத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு யார்கிட்ட கேட்கலாம்? சங்கர் சார் கிட்ட கேட்கலாம். சார் ஹலோ சார். ஹாய் சார். ஹலோ. ஹாய் சார். சார் நீங்கள் தான் பார்க்குறதுக்கே ரொம்ப சாந்தமாக இருக்கீங்க சார். அதனால் நான் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்க அப்படின்றதுக்காக உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டு வரைக்கும் எல்லா நாளும் ஷூட்டிங் போய் பார்த்துருப்பீங்க, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட ஜேர்னி டுவர்ட்ஸ் திஸ் ஃபிலிம் எப்படி இருந்துச்சு சார்? எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது தேங்க்ஸ் டு குவான் பிரசாந்த், அவர் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து செட் பண்ணார். செட் பண்ணிவிட்டு கார்த்தி தான் டேரக்டர்னு சொல்லி ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணார். அந்த டேலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கார்த்தியோட கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு தெரியும். 200% இந்த ப்ராஜெக்டோட வாழ்ந்துட்டுருக்காரு. அவரோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட், அந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவரோட ஹார்ட் அண்ட் சோல் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. அவரோட ஃபேமிலியில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் அவர் எப்படி வந்து ஒர்க் பண்ணாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பண்ணார். நெக்ஸ்ட் ஹரிஷ் அண்ட் பிரியா, இவங்களுடைய இன்வால்மெண்ட், இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபிலிம் எடுத்துருக்க முடியாது. அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. ப்ரொடக்ஷனில் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் எந்த ப்ரொடியூசருமே வந்து பிரச்சனை இருக்காது, சினிமா நல்லாயிருக்கும். ஸோ இவங்களோட 2 பேருடைய கோஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து எங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வேணும், கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து என்கரேஜ் பண்ணோம். அண்ட் ஸோ இன்றைக்கி வரைக்கும் இந்த ப்ராஜெக்டில் வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் எங்களுக்கு தெரியும் எப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் நம்ம தேவாவை வந்து நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பிளேஸில் நின்னார். எனக்கு ஒரு சாங் வேணும், இந்த சாங் கண்டிப்பாக வேணுன்றது ஒரு பாயிண்டில் ஸ்ட்ராங்காக நின்னார். அதுக்கு சில டைம் எடுத்தது, ஆனாலும் வெயிட் பண்ணார். அதுதான் இந்த போதை கனவை. இந்த போதை கனவையுடைய முழு கிரெடிட் வந்து தேவ சாருக்கு தான் போகும். அஃப்கோர்ஸ் பாலாஜி சார், அவர் பேக் போனாக இருக்கிற இவர் தான். இவர் ரொம்ப குவைட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஸோ இது ஒரு நல்ல டீம். விஷால் ஆகட்டும் அண்ட் இவர் நம்ம எடிட்டர் கிருப்பா ஆகட்டும், எல்லாருமே. ஸோ அவங்களோட எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் எங்களுக்கு கிடைக்கலன்னா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வெளியே வந்திருக்காது. இது ஒருத்தர் வந்து ஓகே நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. இன்ஃபேக்ட் நான்லாம் வந்து ஒரு நாளும் ஷூட்டிங் போகல, ஒரு நாள் நான் ஷூட்டிங் போகல. எஸ், எங்கள் சைடில் இருந்தது மிஸ்டர் நரேன். அவர் தான் வந்து ஃபுல் டே ஷூட்டிங்கில் இருந்தார். அவர் தான் ஃபுல்லாக பார்த்துட்டாரு. தேங்க்ஸ் டு நரேன். அவர் எங்கேயாவது ஹைட்டில் இருப்பார். ஓகே, ஸோ அவர் தான் பார்த்துட்டாரு. அஃப்கோர்ஸ் டிஓபி கிருஷ்ணன் வசந்த், நேம் நான் என்ன மிஸ் பண்ணேன், ஐம் சாரி. அஃப்கோர்ஸ் தீபக். ஸோ இந்த டீம்லாம் அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கான டீம். மறுபடியும் இந்த டீம் இன்னும் ஒரு படம் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது என்னோடய ஆசை. எங்கள் கம்பெனி எப்போயுமே இந்த டீமுக்காக ஓப்பனில் தான் இருக்குது. எப்போனாலும் வரலாம், எப்போனாலும் படம் பண்ணலாம். சார் அந்த ப்ராஜெக்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணுவோண்ணா சார்? ஆமாம், அது ஒன்று இருக்குது. அது ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுறோம். அது ஒன்று இருக்குது. கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். அவர் வந்து எங்கள் வீட்டு செல்லக்குட்டி ஹரிஷ் கிருஷ்ணன். ஸோ எல்லாமே நல்ல டீம், நல்லா போயிட்டுருக்கு. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அழகான வார்த்தைகள் சொன்னீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பேசினதுலேயே அவங்க ஐயோ என்னடா இவர் நம்மளை இவ்வளோ பெருமையாக சொல்லிட்டாரு, நம்ம அடுத்து அவர் என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக சிரிக்கிறீங்களே பிரியா? ஓகே. ஸோ அடுத்ததான் வந்துட்டு அங்கே இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவா சார். ஹாய் சார். சார் வணக்கம் சார். சார் நீங்கள் பேச மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார். பட் ஆனால் ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுனீங்கன்னா கூட போதும்.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹரிஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், பொறியாளன்லேருந்தே நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அவரோட growth பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் த பாண்ட் பிட்வீன் யூ அண்ட் ஹரிஷ்? கொஸ்டின் நல்லா இருக்கா சார்? வணக்கம். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் நன்றி. எனக்கு சங்கர் மாதிரி பேச வராது, இருந்தாலும் ஓமன பின்ன டீம் மொத்த டீமுக்குமே தேங்க்ஸ். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே நன்றி. ஹரிஷ் பற்றி சொல்லணுன்னா, ஹரிஷ் வந்து இல்லை சொல்லிடுறேன், என்ன சொல்லணும்னு. எங்கள் 2 பேருக்கு ஒரு பிரதர் பாண்டிங். இன்னும் நான் ஆசைப்பட்டாலும் ஹரிஷ்க்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. என்ன சொல்கிறது, எல்லாமே அவரே கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு முயற்சி பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல இருக்காப்புல. எனக்கு வந்து ஒரு பிரதர்ஹுட், நான் ஹாப்பியாக கூட ட்ராவல் பண்ணிருக்கேன், அவ்வளோதான். தேங்க்யூ சார். ஹரிஷ் ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். பார்த்தீங்களா, அவர் பேசவே மாட்டேன்னாரு. உங்களை பற்றி எவ்வளோ பெருமையாக நான் பேசுவேன். எமோஷனலாக ஒரு அட்டாக் பண்ணிட்டீங்க. ஐயோ விடுங்க, எப்படியோ அவர் பேசிட்டாருல்ல, எனக்கு அது போதும். நீங்கள் ஹரிஷ், நான் அவங்க விஜய் டிவிலேருந்து வராங்கண்ணா, எமோஷன் எப்படியாவது பிடிக்கிடுவாங்க எல்லாருக்கும். ஐயோ இருக்கு, ப்ரோமோ கட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரோமோ கொடுக்கவா? அதுக்கு 4 பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொன்னார். அவர் 1 பாயிண்ட் தான் சொல்லியிருக்காரு, பாக்கி 3 நீ இன்னும் கேட்கல. என்னாச்சு சார், பாக்கி 3 சொல்லலையா? சரி, பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்றாரு. அடுத்தது வந்து நம்ம நாக் ஸ்டுடியோஸ்லேருந்து உதயகுமார் சார் வந்திருக்காரு. ஸோ சார், அவர்கிட்ட யோர் ஜேர்னி வித் த ஃபிலிம் சார், அதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இட்ஸ் வெரி ப்ளசன்ட் அண்ட் ஃபன் மூவி. லைக் இதில் சவுண்ட் சைடில் சொல்லணும்னா, டயலாக் அண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு மிக்ஸ் ஆகி இருக்கும். எங்கேயுமே ஒரு ஹார்டாகவும் ரொம்ப ஹார்ட் இதுவும் இருக்காது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். விஷாலோட மியூசிக் வந்து பயங்கர ப்ளஸ்ஸாக இருக்கும் இதில். வேறு இந்த டீம் வந்து ரொம்ப பயங்கர யூத்தான, ரொம்ப ஹார்ட் ஒர்க் டீம் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, ஸோ அடுத்ததாக பாலாஜி சார் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாய் சார், நீங்கள் ரொம்ப குவைட்டுன்னு சொல்கிறாங்களே சார், அப்படி தானுங்களா? நான் ரொம்ப குவைட் தான். ஐயோ ஓகே சார். பட் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மூவி எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்திருக்கு? பிகாஸ் ஹரிஷ் வந்துட்டு ஐ திங்க் 3rd டைம் நீங்கள் இந்த மூவி ஹரிஷ் கூட பண்ணுறீங்க. அண்ட் டீமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ் டீமாக இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி பிரியா வேறு இருக்காங்க. ஸோ ஹவு ஸ்பெஷல் இஸ் திஸ் ஃபிலிம் மிஸ்டர் யூ? எல்லோருக்கும் வணக்கம், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இந்த டீமோட வந்து நான் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணல. ஆனால் எனக்கு சார் தேர்டுன்னு சொன்னாங்க. இல்லை இந்த டீமோடன்னு சொன்னேன். இல்லை அவங்க தேர்டுன்னு சொன்னாங்க. அந்த தேர்ட் படம் நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். இது அப்டேட் எனக்கும் சொல்ல மாட்டீங்க. சொல்லுவோம், ஓகே சார், கூடிய சீக்கிரத்தில். நிறைய படம் எடுத்து வச்சுருக்கீங்க, அப்போ எங்களுக்கு தெரியல. எனக்கு வந்து ஹரிஷ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா அவர் வந்து இஸ்பேட் ராஜா இதர் அணிலேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சாரோட. பட் எனக்கு வந்து சம் ரீசன் ஏன்னா அவரோட படம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவும் பண்ணுவேன். எனி டைம் அவர் எப்போ சொன்னாலும் சார் நான் படம் பண்ணேன்னா நெக்ஸ்ட் டே நான் பூஜை போட்டுறேன். ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட். ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ப்ரொடியூசருக்கு வந்து கொஞ்சம் ஏன்னா ஈஸி டு அந்த மாதிரி ஒரு ஏன்னா பர்சன். ஸோ பிரியா ஏன்னா ஐ டோன்ட் நோ மச் அபவுட் ஹர், பட் ஏன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டே இருப்போம். அவங்க வந்து ஏன்னா ஷீ இஸ் ஆல்வேஸ் இன் த டாப். ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் வந்து நான் சம் விஷுவல்ஸ் தான் பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹர். ஏன்னா இந்த ஐ திங்க் ஷீ வில் கோ ஆன் த நெக்ஸ்ட் லெவல். ஸோ thank you very much for giving the opportunity to speak. So sweet of you sir. Yeah, thank you much sir. ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பார் நினைக்கிறேன். ஏன்னா you've been very அவ்வளோ அழகான வார்த்தைகள் அவரை பத்தி சொல்லியிருக்கீங்க. thank you so much. ஸோ அடுத்ததான் வந்து ஜானகி வந்து ஏதோ ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபர் கிருஷ்ணவாசன் சார் தான். எஸ், எனக்கு வந்து அவர் பேரே ஃபுல் பேர் எனக்கு தான் தெரியும். நான் செட்டு ஃபுல்லாக கேவி சார்னு கூப்பிட்டு பழக்கம் எங்களுக்கு. ஸோ கேவி சார் ஷூட்டிங் சரியாக வந்தால் தானே வந்து ஷூட்டிங் வந்திருக்கேன். நான் இப்படி சொல்லிடாதீங்க, நல்லா இருக்கேன். ஸோ கேவி சார், நீங்கள் வந்து பெரிய ஸ்டார்ஸோடலாம் படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் ஆடியோ செக். நோ இஷ்யூஸ். நீ கேள்வி கேட்கணுன்னாலே ஆடியோ ஒரு மாதிரி ஆயிருக்கு.
அந்த எஃபெக்ட்டுங்க. செக் செக் செக். செக் செக் செக். நாய்ஸ் வருதுங்களா? என் வாய்ஸே அப்படி தாங்க, அதனால அப்படி சொல்லிட்டீங்களோ? செக் செக் செக். ஓகே வேணா? செக் செக் செக். அவங்க சார் நான் மைக் ஆன்ல இல்ல. செக் 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 செக். மைக் செக் 1 2 3. செக் 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 1 2 Yeah. 3 செக். ஃபைன். போலாமாண்ணா? தேங்க் யூ. தேங்க்யூ. ஸோ எப்படி சார் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு வந்து I've worked on a lot of projects where I worked with first time directors and எனக்கு I found it to be a very very exciting project. நான் இந்த ப்ராஜெக்ட் இந்த ஸ்டோரி கேட்டோடனே that it's being made in Tamil கேட்டோடனே I wanted to be part of this project. I met Karthik and I told him I really want to be part of this project. I want to help you see this through. And plus it was his first project. I wanted to be as helpful also as possible and supportive. I hope I've done it. And Harish and Priya, they are the most charming couple I've shot on screen, and I just loved every bit of it. Thanks to everybody who's been part of this project. My team, Colin, Rakesh, Sridhar and Rohan, without whose support I couldn't have finished this project in such a with such short time and resources. Thanks to SP Cinemas, everybody in SP Cinemas and the producers, A Studios, Havish Productions, Madhav Media and Deva sir. Thank you very much. And thanks a lot for this opportunity. Kripa, Vishal, Deepak, everybody, all technicians on this project. Thank you very much for making this project a very, very youthful and very happy experience for me. Thank you very much. தேங்க் யூ சார். பட் எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது உங்ககிட்ட. நீங்கள் படத்தில் பார்க்கும்போது, ஏன்னா எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்து ஹரிஷ் ரொம்ப பிடிக்கும், எல்லா பசங்களுக்குமே பிரியா ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு 2 பேரில் யார் ரொம்ப பிடிச்சிருந்தது? கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, பட் இருந்தாலும் நான் கேட்குறேன். அவர் ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிச்சு சொன்னார், இந்த சப்போர்ட்டிங் காஸ்ட் தான் நல்லா இருந்தாங்க. அபிஷேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அபிஷேக் ரொம்ப க்யூட்டாக இருந்தார் சார். அவர் லிஸ்ட்லேயே இல்லை சார். அவங்க 2 பேர்ல அவங்க உங்களுக்கு 2 பேர்ல யாராவது? As in, like I said, நான் ஷூட் பண்ணதில் I feel that I've enjoyed shooting this beautiful couple on screen. ஓ, இப்படி கூட சொல்லலாம்ல சார் பதில். கண்டிப்பாக அது ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அவர் அந்த ரசித்து பார்த்ததை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக. டெஃபினெட்லி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். கடைசி வரைக்கும் டீம் யாரும் விட்டே பதில் கொடுக்க கரெக்டாக சொல்லுங்க மாட்டேங்கிறாங்க. ப்ரோ. சரி, யார் ரொம்ப ஒபீடியண்ட்டாக நீங்கள் சொல்கிற பேச்செலாம் கேட்பாங்க? எப்படி சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். சொல்லுங்க சார். தெரியலப்பா, இது வந்து I'll take it offline. ஓகே, ஸோ அடுத்ததாக நம்ம யார்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்க போகிறோம்னா, ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆள் இந்த குரூப்லேயே எனக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு அந்த ஒரு பாட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஃபேவரட் அவர் தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. எஸ் சார், எப்படி சார் நீங்கள் இந்த படத்துக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைடா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க சார். ஆனால் பயங்கரமான சம்பவம்லாம் பண்ணியிருக்கீங்க ஆல்பமில். இல்லை அது தட்ஸ் பிகாஸ் ஆஃப் கார்த்திக்ஸ் இன்புட்ஸ் தான். ஓ, அந்த இது இன்புட்ஸ் இந்த ஃபிலிமா இல்லை லைஃப் கேரக்டரா? என்ன 2 பேரும் ஒரே மாதிரி? எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் யோகி ஆகிட்டேன், எனக்கு தாடி லுக் எல்லாமே பயங்கரமாக இருக்குது சார். ஸோ ஆமாம், ஜெனரலி என்ஜாய் இந்த ஹோல் திங். பட் ஆனால் சார், உங்களோட ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் இருந்தது எல்லாமே. ஸோ அது வந்து டைரக்டர் வந்து எனக்கு இப்படி தான் இருக்கணும், நைட்லாம் பரவாயில்ல, நான் உங்கள் ஸ்டுடியோலே உட்காரேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு உங்களை டார்ச்சர் பண்ணாங்களா?
இல்லை ஆக்சுவலாக வந்து செம ஃபன் டு ஒர்க் வித் கார்த்திக். Okay. செம சில்ட் அவுட். எனக்கும் அவருக்கும் வந்து ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே வந்து செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3-4 சாங்ஸ் வந்து நான் கொடுத்தப்போ வந்து அவர் வரல, அவர் ஷூட்டிங் இதில் பிஸியாக இருந்தார். ஸோ சேர்ந்து உட்கார முடியல. ஸோ லேசி சாங்கில் தான் வந்து வந்தார், உட்காந்தாரு, ப்ளே பண்ணேன், ஓகேன்னாரு, கேட்டோன்னே. ஓ ஸோ உடனே ஓகே. அன்றைக்கி தான் ஹரிஷ் ப்ரோ வந்திருந்தார் வீட்டுக்கு. இது ஒரு சின்ன டவுட் ப்ரோ. ஒரு 2 monthஸாக கார்த்தி அங்கே தான் நைட்டு டின்னர் சாப்பிட்டு படுத்து தூங்கி அங்கே ஒரு 2 months ஸ்பெண்ட் பண்ணதாக பேசிக்கிறாங்க. அது என்ன ப்ரோ? நீங்கள் சாப்பிட்டதோ அதிகமாக அவன் தான் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஸ்கோரிங் என்ன கார்த்தி, இட்லி வடக்கறியா? கார்த்தி இட்லி வடக்கறியா? என்ன ரகசியம் ப்ரோ? அது அந்த 2 மாதம் என்ன புரியவே இல்லை. இல்லை அது சும்மா டிஸ்கஷன் ப்ரோ. அவங்க வீட்டில் பயங்கரமான ஹாஸ்பிட்டாலிட்டி வேறு. ஸோ நல்ல சமையல். வீட்டுக்கு போனால் என்ன கிடைக்குமோ தெரியாதுன்ட்டு அங்கேயே நல்லா சாப்பிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் சமையல் எப்படி இருக்கும் கார்த்தி? அருமை அருமை. ஐயோ நம்ம எதுவுமே கேட்க வேணாம் போல இருக்கு. அவங்க அவங்களே hero ஒரு வந்து செம்மையா interview மாதிரி பண்றாங்க. கரெக்ட். ஆமா ப்ளீஸ் நாங்களும் ஏதாவது கேட்கலாமா? ஏன்னா பிரியா தான் என்னோட இன்ஸ்பிரேஷனே ஆங்கரிங். நீங்கள் வேற எனக்கு தெரியும்ல சார். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லா படத்துலையுமே வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு பாட்டு வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த படத்தில் நீங்கள் போடும்போதே வந்து இந்த பாட்டு கண்டிப்பாக சூப்பர் ஹிட்பா அப்படின்னு நினச்சி எந்த பாடத்தை வந்து நீங்கள் போட்டீங்க? ஆக்சுவலாக எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட் ஆகணும்னு நினச்சிருந்தா போடுறது. பட் போதை கனமே இஸ் மை ஃபேவரட். ஃபேவரட். ஆமாம். எஸ் அது எங்களுக்கும் தெரியும். எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் அனிருத் சிங்கிங் இன் அ நியூ வே. அதான். ஸோ ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச் சார். நிஜமாவே நீங்கன்னு வரும்போது எல்லாருமே இன்வால்வ் ஆனாங்க தெரியுது. அந்த ஒரு ஸ்பெஷல் பாண்ட் உங்களுக்கும் டைரக்டர் சாருக்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கூட அந்த ஒரு நல்ல பாண்ட் உங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு பேசுறதுலேருந்தே தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக வந்துட்டு நம்ம ரொம்ப முக்கியமான ஒருத்தர்கிட்ட தான் போகிறோம். இவர்கிட்ட பேசினா வந்து இந்த படத்தை பற்றி மொத்த விஷயமும் தெரிஞ்சிடும். அவ்வளோதான், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இன்னும் யாரையோ பற்றி சொல்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே. ஆமாங்க, டைரக்டர் கிட்ட பேசினா தானே எல்லாமே தெரியும். ஐயோ இல்லைங்க அப்படி சொல்ல முடியாதுங்க. அவர் ஃபேவரட்டாக பாடல்கள் போட்டு எங்களை ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆக்கிட்டாரு. படம் வந்ததுக்கப்புறம் நீங்களும் ஒரு ஃபேவரட்டான ஆளாக மாறிடுவீங்க அப்படின்றது தான். எதுக்கெல்லாம் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வைக்கிறீங்க, பாவங்க நான். ஓகே, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் படம் எப்போவுமே வந்துட்டு நம்ம எத்தனை படங்கள் பண்ணி எவ்வளோ சூப்பர் ஹிட் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ். அது பக்கத்து ஹாலில் ஓடுதுன்னு நினைக்கிறேன். இங்கே எதுக்கு சம்பவம்? ஷூர். ஜேர்னி, இந்த ஃபுல் ஃபிலிமோட ஜேர்னி சொல்லுங்க. சொல்லுங்க சார். சாரி சார். ப்ளீஸ் வெல்கம் கார்த்திக் சுந்தர் சார் டு த போடியம். இங்கே நின்றால் தான் நீங்கள் பேசுவீங்கன்றாங்க. ஸோ சாரி சார், உங்களை எல்லாம் டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் அப் முதல்ல பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. பெலிச்சூப்ளு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம். தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் 2016 ரிலீஸ் ஆகி 4 நேஷ்னல் அவார்டு வாங்கின படம். ஸோ அதை இங்கே ரீமேக் பண்ணுறோன்றப்பவே அது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறிடுச்சு. அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் அப் நான் என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏ ஸ்டுடியோஸ், ஹவிஷ் ப்ரொடக்ஷன்ஸ், சத்யநாராயணா சார், ரமேஷ் வர்மா சார், அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண எஸ்பி சினிமாஸ், அவங்க தான் பில்லர்ஸ் இந்த ஃபிலிமுக்கு. அதுக்கப்புறம் மாதவ் மீடியா, தேவா சார், எல்லாருக்கும் நன்றி. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி படத்தில் பெலிச்சூப்ளூலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு எசன்ஸ் இருக்குது, ஒரு ஹார்ட் இருக்குது. அதை ரொம்ப டேம்பர் பண்ணாமல் நம்மக்கிட்ட ப்ரில்லியண்ட்டாக ஹரிஷ், பிரியா மாதிரி 2 ப்ரில்லியண்ட்டான ஆக்டர்ஸ் இருக்கும்போது அவங்க அதை போர்ட்ரே பண்ணாங்கன்னா என்னவாக இருக்குன்ற விதத்தில் தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் சார்.
அட் த சேம் டைம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட ஆடியன்ஸ்க்கான சென்சிபிலிட்டிஸ்க்காக குட்டி குட்டி விஷயங்களாக நாங்கள் மாற்றிருக்கோம். அது என்ன சொல்கிறது, நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. அது ரொம்ப டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ மற்றபடி ஏதாவதுன்னா அவங்களே கேட்கலாமா? இப்படி அடுத்தது போயிடலாமா? எஸ் டன். தேங்க்யூ வந்த எல்லாருக்கும் நன்றி. எஸ் அடுத்து தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்மளோட பியூட்டிஃபுல் ஹீரோயின் பிரியா, ப்ளீஸ் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஃபிலிம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லோரும் ஒரே இடத்துல பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஏதானும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுகிறதுனால என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியல. ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது. ஸோ அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் கரெக்டாக பிடிச்சிட்டாங்க, இங்கே வந்து பேசுங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இட்ஸ் அ ப்ளஷர். முதல்ல ப்ரெஸ் பீப்புளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எங்களுடைய இன்விடேஷனை ஏற்றுக்கிட்டு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய பங்கு மீடியாவுக்கு தான். ஸோ ஐ திங்க் படம் இன்னும் 2-4 நாளில் இட்ஸ் கோயிங் டு பி யோர்ஸ். எங்களுக்காக பாசிட்டிவாக கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். ஒரு ப்ராடக்ட் சந்தோஷமாக திருப்தியாக பண்ணுறோம் அப்படின்னாலே அது ஒரு நல்ல ப்ராடக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ வி ஹவ் டன் திஸ் ப்ராஜெக்ட் வித் ஆல் ஹார்ட் அண்ட் சோல். ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை என்டையர் டீமுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் வழக்கம் போல் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே தே ஆர் வெரி ஸ்பெஷல் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இங்கே எல்லாருமே இங்கே ஸ்பெஷல் தான். த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கார்த்தி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம்தான். அவரோட முதல் படத்தில் ஒரு சின்ன பார்ட்டாக நான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. அண்ட் விசி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் சச் வண்டர்ஃபுல் ட்ராக்ஸ். உங்களுக்கு நான் பர்சனலாகவும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் ஃபார் யுவர் மியூசிக். டு ஆல் த ப்ரொடியூசர்ஸ் தேர், ரொம்ப கைண்டான வேர்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க எங்களை பற்றி. ஸோ இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யோர் டீம். தேங்க்யூ ஸோ மச் எஸ்பி சினிமாஸ், தேவா சார், எவ்ரிபடி. அண்ட் ஹரீஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். இதே மாதிரி நீங்களும் என்னை பற்றி நல்ல விதமாக பேசுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் கிருபா, கேவி சார், ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், த என்டையர் டீம், ஹரீஷ், கார்த்தி அண்ட் த டைரக்டர் டீம் எல்லாருமே they go a long way back. இட்ஸ் லைக் ஒரு ஆண்கள் கூட்டம் அது. அதில் வந்து தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் மீ இன் அண்ட் மேக்கிங் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். ரொம்ப சந்தோஷம். ஏடிஸ் எல்லாருமே தனியாக இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இவங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இட் வாஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி டீம். இட் வாஸ் அ ப்ளஷர் நோயிங் யூ ஆல். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த டச் ஆர் அது இன்னும் போலன்னு நினைக்கிறேன். they are still that nice people with me. Thank you so much and all the very best for everybody. Anusha, thank you for making me look nice on screen. She was a wonderful designer and stylist for our movie. அப்புறம் வர்ஷா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தட் வண்டர்ஃபுல் வைஃப் ஃபார் அ டைரக்டர். நீங்கள் வந்து அவருக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னா ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி இவ்வளோ லாங் டைமுக்கு அவர் அந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ்டாக இருந்திருக்க முடியாது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், த மீடியா பீப்புள் ஹியர், ஐ ஹோப் யூ டூ குட் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். க்ரௌடில் உட்காந்துருக்கோம். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். Priya, you can also tell about your character in the film because it's very bold. நம்ம வந்து ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சுது ரொம்ப போல்டான ஒரு பொண்ணோட கேரக்டராக தெரிஞ்சுது. ஸோ யூ கேன் டாக் அபவுட் யுவர் ஆக்சுவலாக ரொம்ப போல்டான கேரக்டர்னு இல்லை, நீங்கள் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஐ பிலீவ் எவ்ரி விமன் ஆர் போல்டு. ஸோ நம்ம நிஜ வாழ்க்கையில் எப்படி இருப்போமோ மற்ற படங்களில் அந்த க்யூட் கேர்ளை நம்ம பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அ கேர்ள் ஹூ ஹேஸ் பிரெயின், ஹூ ஸ்பீக்ஸ் அ மைண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணதில். அண்ட் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ரீமேக். நீங்கள் இட்ஸ் ஒரு அழகான ஒரு படத்தோட ரீமேக் அது. அந்த படத்தை மறுபடியும் தமிழில் எடுத்துகிட்டு பார்க்குற மாதிரி இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதில் 2 வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி அந்த கதையை ப்ரெசென்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேரக்டரை நான் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டேக் தான் இந்த படம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக அந்த கேரக்டர் ப்ளே பண்ணது. அண்ட் இது வரைக்கும் பண்ண படங்கள்லேருந்து எல்லாமே ஹீரோஸுடைய படம், அந்த நடிகர்களுடைய படத்தில் ஒரு ஹீரோயின் ட்ராக் இருக்கும். இது வந்து என்னோடய படம் அப்படின்ட்டு என்னால் ஓன் பண்ணிக்க முடியும். ரைட் ஃப்ரம் த டே ஒன்
ஒரு சின்ன போஸ்டர்லேருந்து டைட்டில்லேருந்து டிசைன்லேருந்து ஃபாண்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே தே கெப்ட் மீ இன்வால்வ்ட். இங்கே இருக்கிற ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கூட ஓகே கார்த்தி நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் ஹி டேக்ஸ் இட், இல்லை இது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹி டேக்ஸ் த ஒப்பீனியன் அண்ட் ஹி ஒர்க்ஸ் ஆன் இட். அந்த மாதிரி நம்மளை அவங்க டீம் கூட சேர்த்துக்கிட்டு ஒர்க் பண்ண வச்ச ஒரு டீம். ஸோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் திஸ் வண்டர்ஃபுல் டீம். ஐ ஹோப் வி ஒர்க் டுகெதர் சூன் கார்த்தி. அதுக்குள்ளே அடுத்த ஹீரோயின் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு எனக்கு தெரியும், அதனால சொல்லி வைக்கிறேன் நான். And yes, media people for being very patient, for coming and gracing the occasion. Thank you so much. Thank you so much. I'll leave the mic here. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். பிகாஸ் ஹரிஷ் கல்யாணம் அப்படின்னு பேர்லேயே ஒரு கல்யாணம் வச்சிருக்கிற ஒரு ஆள் நாங்கள் சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தோட விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே சொல்லுங்கள். பேச விட்டீங்கன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் ரொம்ப நாள் கழித்து, தாராள பிரபுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரே இடத்துல பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, கசட தப்புற படம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதை மக்கள்கிட்ட அழகாக கொண்டு போய் சேர்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா முதல் முறையாக நான் வேறு ஒரு ஷேடில் ஒரு ரோல் பண்ணியிருந்தேன். அதை உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணி நிறைய பேர், சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, நிறைய பேர் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அந்த விஷயத்துக்கு. ஸோ ஓமன பின்னே 2016 பெல்லி சூப்பில் படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அப்போது நம்மளை வச்சு படம் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை. ஸோ அந்த படத்தை ரீமேக் பண்ணுறதுக்கெலாம் யோசிக்கவே இல்லை. அதே நேரத்தில் கார்த்திக்கும் ஏல் விஜய் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அப்போ அவனும் படம் பார்த்துட்டு சொன்னான், இந்த மாதிரி படம் உனக்கு சூட்டபுளாக இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது இந்த லைனில் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. 2017 நான் பிக் பாஸ் போயிட்டு பியார் பிரேமா காதல் இஸ்பேட் ராஜா நடந்ததுக்கப்புறம் 2018 அந்த படத்தோட ரீமேக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் அது சில ரீசன்ஸ்னால நடக்கலை. அதுக்கப்புறம் அப்படியே கை மாறி போயிடுச்சு, நிறைய இடங்களுக்கு போயிட்டு திருப்பி 2019 பெல்லிச்சூப்பில் ரீமேக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். சார் எத்தனை வாட்டி சார் கேட்பீங்க இதே கேள்வி, சிவாஜி படத்தில் வர மாதிரி. அப்போது ஓகே, இது திருப்பி நம்மக்கிட்ட வருது, ஸோ இது சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு தோணுச்சு. அப்போது நான் யார் டேரக்டர் அப்படின்னு கேட்டு இன்னும் டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட்டாக கார்த்திகிட்ட கேட்டேன், கார்த்தி ஃபஸ்ட்டு படம் பண்ணுற, உனக்கு ரீமேக் படம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா அப்படின்ட்டு. பட் ஆல்ரெடி நாங்கள் 2016 பேசின மாதிரி அவனுக்கும் இந்த படம் பிடிக்கும், எனக்கும் இந்த படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அது 2019 ஐ திங்க் ஓமன பெண்ணே இங்கே 2 பேருக்குள்ளே ஆரம்பிச்சது அப்படி தான். 2016 சும்மா பேச்சு வாக்கில் பேசினது. அப்புறம் 2019 அது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணணுன்னு எப்போவுமே நினச்சிருக்கோம். ஸோ இந்த நட்பு ரீதியாக இந்த ப்ராஜெக்டை 2 பேரும் அக்செப்ட் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் மட்டும் இல்லை, இந்த என்டையர் டீம், கேவி ப்ரோ, அப்புறம் விசி ப்ரோ, கிருப்பா, தாராள பிரபுல எடிட்டராக இருந்தார். இந்த படத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்ட உடனே ஹி வாஸ் ஹாப்பி டு டூ. அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் பாலாஜி சார், தேங்க்யூ சார். 2 படங்கள் பண்ணிட்டோம். இப்போது அடுத்த படத்துக்கு வெயிட்டிங், சசி சாரோட படத்தோடைய அப்டேட்ஸ்க்கு வெயிட்டிங். தேங்க்யூ ஃபார் இந்த படம் அண்ட் அந்த படம், அதை பற்றி அப்புறமா பேசுவோம். படத்தில் இப்போ இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு டயலாக் வரும், சில பேருக்கு எதுவுமே வராது அப்படின்னு. உண்மையாகவே இந்த 3வது கேட்டகரியாக தான் வாழ்க்கையில் ஒரு பல வருஷம் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறதுல யாராவது ரொம்ப கஷ்டமாக இருந்ததா, சேலஞ்சிங்காக இருந்ததா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. ஏன்னா நிஜ லைஃப்லேயே எனக்கு என்ன நிறைய இடத்துல ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப லேசியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லேசியாக சுற்றிட்டு இருக்கப்போ நான் சினிமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப ஒரு ஃபேஸ் இருந்தது. அந்த ஃபேஸ் அது எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்தது. இந்த கேரக்டர் மட்டும் இல்லை, எல்லா கேரக்டரும், பிரியா கேரக்டர், ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர், அப்பா அம்மா எல்லாமே ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும் படத்தில். நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏன்னா நாங்கள் படம் பண்ணும்போது ஓடிடி அப்படின்ற பிளாட்ஃபார்ம்லாம் எங்களுக்கு அப்போது பரிச்சயமே இல்லை. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இப்போது அது வேறு நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அது. ஸோ ரொம்ப பதட்டமாக இருந்தது இது. ஏன்னா இப்போ தியேட்டரில் போனால்
ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் நல்லா போச்சுங்க, செகண்ட் வீக்கெண்ட் சரியாக போகல, இல்லை ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் சுமாராக போச்சு, செகண்ட் வீக்கெண்ட் பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ₹2 ஷேர், ₹3 ஷேர் இப்படிலாம் பேசுவாங்க. இந்த டேர்ம்ஸ்லாம் இந்த ஓடிடிக்கு என்ன டேர்ம்ஸ்னே தெரியல ஆக்சுவலி. ஸோ அதனால் ரொம்ப பயமாக இருந்தது. பட் Hotstar, Disney+ Hotstar மாதிரி ஒரு குளோபல் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரும்போது ஒரு பெரிய ரீச் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நாங்கள் எல்லாம் ரொம்ப ஆசையாக, ரொம்ப ஒரு அன்போட எல்லா படமும் அப்படி தான் பண்ணுறாங்க. அது ரொம்ப க்ளீஷியாக இருக்கும் மேபி கேட்குறதுக்கு. பட் உண்மையாகவே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஸ்பெஷல் நிறைய ரீசன்ஸ்க்கு. ஸோ ரொம்ப அந்த மாதிரி பண்ண படம். அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த விஷயம், நான் சொல்கிற விஷயம் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் படத்தை பற்றி வேறு விஷயங்கள், மியூசிக் இஸ் அவுட். அது நீங்கள் போதை கடமை பாட்டு கேட்டிருப்பீங்க. அண்ட் ஆடியன்ஸுக்கு மறுபடியும் நன்றி. யாரோ ஒருத்தவங்க கேட்டால் உங்கள் படத்தில் பாட்டு எப்போவுமே ஏதாவது ஒரு பாட்டு வந்து நல்லா போயிடுது எப்படி அப்படின்ட்டு. அதுக்கு எனக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியல. எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே சொல்ல ஐ திங்க் மியூசிக் இஸ் லவ்விங் மீ பேக் அப்படின்னு. விசி ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் தி வண்டர்ஃபுல் ஆல்பம். அப்புறம் ஸ்டைலிஸ்ட் அனுஷா, வேறு யாராவது பேர் விட்டுருக்கேன்னா, தேவா சார், கேவி ப்ரோ, எங்கள் 2 பேரையும் நல்ல பேரண்ட்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. அப்புறம் தீபக் சார், தேங்க்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் டைலாக்ஸ். அப்புறம் இந்த படத்தை சம்மந்தப்படாத ஒரு சின்ன விஷயம், அது இப்போ நான் இங்கே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இது ஏதோ ஒரு மேடையில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். வித் ஆல் யுவர் பெர்மிஷன் இந்த ஒரு 5 minutes ஸ்பேர் பண்ணிங்கன்னா ஐ வுட் லைக் டு டூ இட். என்னென்னா இப்போ எல்லா படத்துலையும் நம்ம ஹீரோ, ஹீரோயின், ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், லைக் கேமராமேன் எல்லாருமே வந்து நம்ம மேடை கூப்பிட்றோம், பேசுகிறோம், நம்ம அதை பற்றி நிறைய பேர் எழுதுகிறாங்க எல்லா விஷயமும். பட் உண்மையாகவே ஒரு படத்தை வந்து ப்ரெஸ் மூலியமாக ஆடியன்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பிஆர்ஓ. ஸோ 32 yearsஆக ஹீஸ் பீன் தேர். அண்ட் அவர் தலையிலேருந்து இந்த மாதிரி வால் வரைக்கும் பார்த்துட்டாரு. ஸோ சுரேஷ் சந்திரா சார், பட் எப்போவுமே ஹீஸ் ஆல்வேஸ் தட் காம் கம்போஸ்ட் பர்சன். என்னை வந்து தம்பி வாடா போடா அப்படிலாம் கொடுக்க மாட்டார். கண்ணா எப்படி இருக்க, அப்பா எப்படி இருக்காரு, இப்போ பார்த்துட்டு நீங்கள் அப்பாவை பார்த்தா கூட அப்பா எப்படி இருக்காருன்னு என்கிட்ட வந்து திருப்பி கேட்பார் அந்த மாதிரி. ஸோ சாரை ஃபெலிசிட்டேட் பண்ணுறேன். வித் ஆல் யுவர் பெர்மிஷன் we would like to invite you sir, சுரேஷ் சந்திரா சார், ப்ளீஸ் சார். சத்தியமாக கேட்க மாட்டேன் சார், வலிமை எப்படி வாங்க சார். கிஷோர், சார் பாலாஜி சார், தேவ சார். To call Nasa sir and Rekha, please. Nasa sir. Nasa sir. சார் அப்படியே வலிமை அப்டேட் கொடுத்துங்க. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. இந்த படத்தை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, பட் நிறைய பேர் உங்கள் எல்லாரையும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இது இந்த இடத்துல பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இந்த படத்தில் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இப்போது நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு நல்லவராக தெரிவாங்க, இன்னொருத்தவங்க அதே ஆளை பார்க்கும்போது அவங்க லைக் இல்லைப்பா அந்த பையன் சரியில்லை, இல்லை அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த படத்துலேயும் ஒரு கட்டத்தில் என்ன இந்த ஹீரோ கேரக்டர் இல்லை வந்து இன்னொரு கேரக்டர் வந்து லைக் இவன் வேலைக்கு மாட்டான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அதையும் அந்த பையனுக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கேரக்டர் வந்து அந்த ஹீரோ கேரக்டர் வந்து மோட்டிவேட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் எல்லோரும் நண்பர்களாக இருப்போம், எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியை கொடுப்போம், எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், நம்மளும் வளருவோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் வளருவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன்.
இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு நீங்கள் கொடுத்த அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போதும் எனக்கு இருக்கும்னு நம்புகிறேன். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் 22ஆம் தேதி ஓமனை பெண்ணை படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர். லெட்ஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அண்ட் லவ். தேங்க்யூ. சாரி, நான் ஒரு விஷயம் அப்பயே சொல்லணும்னு நினச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த படம் 30 டேஸில் முடித்தோம். அது பாசிபிள்னால் அதுக்கு ஒரே ரீசன் என்னோடய டைரக்ஷன் டீம், அவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி என்னோடய டெக்னீஷியன்ஸ், என்னோடய க்ரூ, கேவி சார், இந்த டீமோட ஃபல்க்ரம், பிசி ப்ரோ, டயலாக்ஸ் எழுதின தீபக் சார், கிருபா ப்ரோ. இந்த 2019 ஷூட் முடிஞ்சு எடிட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ 2021 இருக்கோம். இன்னி வரைக்கும் அவ்வளோ விஷயங்கள் மாற்றிருக்கோம், கரெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே கூட சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஆல். அகெயின் இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தட்ஸ் அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச். 22nd மிஸ் பண்ணாமல் ஓ மன பெண்ணே படத்தை டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் கண்டிப்பாக பார்த்துருங்க. பிரியா பற்றி எதுவுமே சொல்ல வருத்தப்பட்டாங்க, சாரி. தேங்க்யூ பிரியா, எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு. அந்த 4 பாயிண்ட்டை சொல்லிடுறேன். ஸோ தேங்க்யூ. நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. 18 படம் ஷூட்டிங்க்கு நடுவில் நம்ம படத்தோடைய இந்த ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தேங்க்ஸ் ஃபார் பீங் அன் அமேசிங் கோஸ்டார். இந்த டேண்ட்ரம்ஸ்லாம் இல்லாமல், இந்த ஹீரோயின்ற பந்தம் இல்லாமல், இந்த படத்தில் இந்த செட்டில் அப்படி தான் இருந்தாங்க. எனக்கு மற்ற செட்டில் சத்தியமாக தெரியாது. இங்கே அப்படி தான் இருந்தாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஹாப்பியாக, ஜாலியாக. இப்போ எப்படி பேசிட்டு கலாய்ச்சிட்ருக்கோம் அந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ. ஒரு தமிழ் பேசக்கூடிய திறமையான அழகான ஒரு அழகிய தமிழ் மகள் பிரியா பேசிட்டேன். தேங்க்யூ பிரியா. எல்லாருமே கேட்டு அண்ட் ப்ளீஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்காக டின்னர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much once again. And thank you so much, Omana Penny team. Thank you.